90s காலகட்டத்தில் உச்ச நட்சத்திரமாக கொடிகட்டி பறந்தவர் தான் நடிகை சிம்ரன். வாலி, துள்ளாத மனமும் துள்ளும், ஜோடி, பிரியமானவளே, பஞ்சதந்திரம் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஹிட் படங்கள்ல நடிச்சிருக்காங்க. கதாநாயகியாக வலம் வந்த நடிகை சிம்ரன் பிறகு முக்கிய துணை கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிக்க தொடங்கினாங்க. கடைசியாக அவங்க நடிப்பில் தமிழில் வெளிவந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் மாபெரும் அளவில் வெற்றி பெற்றது. இதில் இவருடைய நடிப்பை அனைவருமே பாராட்டினாங்க. இன்றைக்கு நடிகை சிம்ரனுக்கு 50வது பிறந்தநாள். தன்னுடைய 50வது பிறந்தநாளை கொண்டாடும் நடிகை சிம்ரனுக்கு ரசிகர்கள் பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வராங்க. இந்த நிலையில் நடிகை சிம்ரனுடைய சொத்து மதிப்பு குறித்து தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இவருடைய மொத்த சொத்து மதிப்பு 25 கோடி வரை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தன்னுடைய சொந்த ஊரான மும்பையில் ஆடம்பர பங்களா, சென்னையில் சொகுசு வீடு அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரில் பண்ணை வீடு இவருக்கு சொந்தமாக இருக்கிறதா. மேலும் இவர் ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறதுக்காக 50 லட்சம் முதல் 60 லட்சம் வரை சம்பளமாக பெறுவதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இந்த தகவல்கள் எல்லாம் அதிகாரப்பூர்வமானது அல்ல என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ், மலையாளம், தெலுங்கு, இந்தி அப்படின்னு சொல்லி பல மொழிகளில் 20,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருப்பவர் சுஜாதா மோகன். இவர் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பாடி வராங்க. தென்னிந்திய சினிமாவில் மிகவும் முக்கியமான பின்னணி பாடகியாக இவங்க இருக்கிறாங்க. சுஜாதா இசையமைப்பாளர் மோகனை திருமணம் செய்து கொண்டாங்க. இவங்களுடைய மகள் ஸ்வேதா மோகனும் தன்னுடைய பின்னணி பாடகியாக இருக்கிறாங்க. அம்மாவை போலவே மகளும் பின்னணி பாடகியாக இசை உலகில் தனி இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். பின்னணி பாடகி சுஜாதா மோகன் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு தனியார் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் சுஜாதா மோகனுக்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டிருந்தது. அந்த விருதை பெற மேடைக்கு வந்த சுஜாதா பகிர்ந்த தகவல் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. கடந்த 50 ஆண்டுகளாக நான் இந்த மேடையிலும் பாடவில்லை என்று கூறிய அவர், எனக்கு தொண்டையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதனால் என்னால் முன்பை போல் பாட முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுஜாதா இப்படி சொல்லியிருக்கிறது ரசிகர்களை ரொம்பவே நெகிழ வச்சிருக்கிறதோட சோகத்திலையும் ஆழ்த்தியிருக்கிறது. நடிகை ராஷ்மிகா மந்தனா மற்றும் விஜய் தேவகொண்டா இருவரும் கடந்த பல வருடங்களாக காதலிச்சு வந்த நிலையில சமீபத்தில் February 26 குடும்பத்தினர் சம்மதத்தோட திருமணம் செய்து கொண்டாங்க. அவங்க திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பல முன்னணி நட்சத்திரங்கள் கலந்து கொண்டு வாழ்த்துகளும் தெரிவிச்சிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து தாய்லாந்துக்கு இருவரும் ஜோடியாக ட்ரிப் சென்றிருந்த புகைப்படங்களும் வெளியாகி வைரலாகி இருக்கிறது. அவர்களுடைய திருமணம் முடிந்து 1 மாதம் மட்டுமே ஆகும் நிலையில தற்போது ராஷ்மிகா கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி இணையத்தில் பரவி வருகிறது. இப்போது நாங்கள் 3 பேர் அப்படின்னு சொல்லி ராஷ்மிகா இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு போட்டிருக்கிறது தான் இப்படி ஒரு செய்தி பரவுவதற்கு காரணம். நெட்டிசன்களும் அவர் கர்ப்பமாக இருப்பதை தான் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டு கமெண்ட்களில் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தாங்க. ஆனால் உண்மையில் அவர் கர்ப்பமாக இல்லையா. ராஷ்மிகா 2வதாக ஒரு இன்ஸ்டாகிராம் கணக்கை வைத்திருக்கிறாரா. ரூ அப்படின்ற கற்பனை கதாபாத்திரத்தோடு அவர் பேசுவது போல அனிமேஷன் புகைப்படங்களை அந்த கணக்கில் தொடர்ந்து வெளியிட்டு வராங்க. அந்த அனிமேஷன் கதாபாத்திரம் மற்றும் விஜய் தேவகொண்டாவுடன் ரஷ்மிகா இருப்பதை தான் 3 பேர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு அவர் போட்டோவாக பதிவிட்டு இருக்கிறாங்க. இந்த பதிவு தான் அவர் கர்ப்பமாக இருப்பதாக செய்தி பரவுவதற்கான காரணமாக அமைஞ்சிருக்கிறது. 20 ஆண்டுகளை சினிமாவில் கடந்து முன்னணி நடிகையாக வலம் வரவங்க தான் நடிகை நயன்தாரா. தென்னிந்திய சினிமாவில் கொடிகட்டி பறந்து வர நயன்தாரா கடைசியாக மனசங்கர வர பிரசாத காரு திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. தெலுங்குல வெளிவந்த இந்த படம் மாபெரும் வெற்றியை பெற்றது. இதனைத் தொடர்ந்து நயன்தாரா நடிப்பில் ஹாய், மண்ணாங்கட்டி, ராக்காயி, டாக்ஸி அப்படின்னு சொல்லி பல திரைப்படங்கள் வெளிவர இருக்கிறது. இந்த நிலையில் நடிகை நயன்தாரா புதிதாக சல்மான் கானின் அடுத்த திரைப்படத்தில் கமிட் ஆகி இருக்கிறாங்க. இந்த படத்தை இயக்குனர் வம்சி இயக்குறாங்க. ஜவான் திரைப்படத்தின் மூலம் பாலிவுட் சினிமாவில் அறிமுகமான நயன்தாராவுக்கு அடுத்தடுத்த பல இந்தி படங்களில் நடிக்க வாய்ப்பு வந்தாலும் கூட அவர் சிறந்த கதையை தேர்ந்தெடுத்து நடிக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூறப்பட்டது. அதன்படி தற்போது தன்னுடைய 2வது இந்தி திரைப்படத்தை சல்மான் கானோட இணைந்து நடிக்க தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. இந்த நிலையில இந்த படத்துல நடிக்கிறதுக்கு நடிகை நயன்தாரா 10 கோடி சம்பளம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த படத்துல நடிப்பதற்காக சல்மான் கான் சம்பளம் வாங்கவில்லை அப்படின்னு சொல்லியும் கூறுறாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. தென்னிந்திய அளவில் முன்னணி நடிகையாக வலம் வரவங்க கீர்த்தி சுரேஷ். கதாநாயகியாகவும் கதையின் நாயகியாகவும் தொடர்ந்து படங்களை நடிச்சு வர கீர்த்தி சுரேஷ் சமீப காலமாக மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கல. கடைசியாக அவர் நடிப்பில் வெளிவந்த வெற்றி பெற்ற படம் அப்படின்னு சொன்னா அது மாமன்னன் தான் அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. தென்னிந்திய மொழிகளில் தொடர்ந்து நடித்து வந்த கீர்த்தி சுரேஷ் பேபி ஜான் படத்தின் மூலம் பாலிவுட் சென்றாங்க. கீர்த்தியின் முதல் இந்தி படம் விஜயின் திரைப்படத்தின் ரீமேக் அப்படின்றதால பெரிதும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இந்த படம்
எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை. அடுத்ததாக கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் கன்னிவெடி, ரவுடி, ஜனார்த்தனா, தோட்டம் போன்ற படங்கள் வெளிவர இருக்கிறது. நடிகை கீர்த்தி சுரேஷின் நெருங்கிய தோழிகள் ஒருவர் தான் நடிகை சமந்தா. இந்த நிலையில கீர்த்தி சுரேஷுக்கு குடிப்பழக்கம் இருப்பதாக தகவல் பரவி வர நிலையில அதனை நடிகை சமந்தா மறுத்திருக்கிறாங்க. மேலும் கீர்த்திக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, ஹைப்பமெக்ஸ் அப்படின்ற அதீத நகைச்சுவை உணர்வு அவருக்கு இருக்கிறது. நள்ளிரவு வரை இடைவிடாது பேசி சிரிக்க வைக்கிறதுலையும் மின்னல் வேகத்துல ரைமிங் வசனங்களால மற்றவங்களை கலாய்ப்பதிலையும் கீர்த்தி சுரேஷ் கில்லாடி அப்படின்னு சொல்லி சமந்தா சொல்லியிருக்கிறாங்க. நடிகர் விஷ்ணு விஷால் தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோக்கள் ஒருவராக இருந்து வராங்க. கடந்த வருடம் அவர் நடித்த ஆரியன் படம் ரிலீஸ் ஆகி நல்ல விமர்சனத்தை பெற்றிருந்தது. மேலும் கடந்த வருடம் விஷ்ணு விஷால் மற்றும் அவருடைய இரண்டாவது மனைவி ஜுவாலா கட்டா ஆகியோருக்கு பெண் குழந்தை பிறந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நடிகர் விஷ்ணு விஷால் திடீரென சமூக வலைத்தளங்களிலிருந்து பிரேக் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அவர் தற்போது நடித்து வரும் 2 வானம், கட்டா குஸ்தி 2 ஆகிய படங்களில் கவனம் செலுத்த இருப்பதாகவும் இந்த முடிவை அவங்க எடுத்திருக்கிறாங்களா. விரைவில் பட அப்டேட்டுகளுடன் வருகிறேன் அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறாங்க. நடிகர் விஜயின் அரசியல் பயணத்துக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல பிரபலங்கள் பேச தொடங்கி இருக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் வாரங்கள் இருக்கும் நிலையில விஜய் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கிறாங்க. தேர்தலில் 2 கட்சிகளுக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்னு சொல்லி விஜய் பேசியிருக்கும் நிலையில இயக்குனர் சேரன் அதை குறிப்பிட்டு விஜயை தாக்கி பேசியிருக்கிறாங்க. புதுசா கட்சி ஆரம்பிச்சு மக்கள் கிட்ட ஓட்டு கேட்க வந்தா மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அதை தன்னுடைய கட்சி எப்படி தீர்க்கும், நாட்டில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம், அதற்கு தங்க கிட்ட என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு பேசணுமா, இல்ல உங்களுக்கு ஸ்டாலின் வேணுமா இல்ல நான் வேணுமான்னு கேட்டா அந்த தகுதி போதுமா ஒரு நாட்டை ஆள்றதுக்கு? உங்க இருவருக்கும் என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியல, உங்க ரசிகர்களுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது என்ன, எப்ப வந்தாலும் 2 கட்சிக்கு தான் போட்டி, அப்படி என்ன உங்களுக்கு திமுக மேல கோபம், எங்களுக்கும் சொல்லுங்க விஜய், நாங்களும் சப்போர்ட் பண்றோம். சொல்லாம நீங்க மட்டும் சினிமா டயலாக் பேசினா ஏன் ஓட்டு போடணும்னு மக்கள் கேட்குறாங்கல்ல அப்படின்னு சேரன் பதிவிட்டிருக்கிறாங்க.